ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெக்ஸானில் நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அமைஞ்சுது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், டெக்ஸான் டெக்னாலஜி இந்த ஸ்டாக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். 365 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 3.58%, ஃபைனலாக 9890 க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராஃபை பாருங்கள். காலையிலேருந்து சைட்வேஸில் இருந்த மார்க்கெட்டு 12 மணிக்கு பாசிட்டிவில் வர ஆரம்பிச்சிது. அங்கேருந்து ரிவர்சல் ஆனது நல்லா ஃபால் ஆகிடுச்சு. நல்லா ஃபால் ஆகிட்டு 365 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல டெக்ஸான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஓஏ ரேஷியோ அன்றைக்கி 35% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதோட கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 18,059 கான்ட்ராக்ட் நியூ ஓயும், புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 4,902 கான்ட்ராக்டும் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடை விட கால் சைடு 3 மடங்கு அதிகமான ஓய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் சைடு 46% அதிகமான ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 10,000 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 2,964 கான்ட்ராக்டும், 10,500 கால் ஆப்ஷனில் 2,646 கான்ட்ராக்டும், 11,000 கால் ஆப்ஷனில் 5,421 கான்ட்ராக்டும் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே புட் சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 9,500 புட் ஆப்ஷனில் 566 கான்ட்ராக்டும், 8,500 புட் ஆப்ஷனில் 687 கான்ட்ராக்டும், 8,000 புட் ஆப்ஷனில் 798 கான்ட்ராக்டும் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ட்ரேடிங்கான செட்டப்பு இந்த பாயிண்டில் நல்ல டாப்பில் இருக்கும்போது கிடச்சிது. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன்லேருந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அப்புறமா சைட்வேஸில் போயிடுச்சு. அப்புறமா சைட்வேஸில் போயிட்டு ஒரு 2 கேண்டில், அதாவது 3 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு 2 கேண்டில் நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் வந்தது. அங்கேருந்து பேர் பேக் எடுத்தது நல்லா ஃபால் ஆகிடுச்சு. 3% வரைக்கும் நல்ல ஸ்பீடு மூவ்மெண்ட்டு நல்லா ஃபால் ஆகிருந்தது. இது நல்ல டாப்பில் இருக்கும்போது நமக்கு ட்ரேடிங்கான நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு இந்த டாப்பில் இருக்கும்போது கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. நம்மக்கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.